ஓயோ லாட்ஜில் சடலமாக கிடந்த இளம்பெண். கதவை திறந்து பார்த்த ஊழியர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இளம்பெண்ணின் கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்த கொடூர காதலன். 10 வருடமாக உயிருக்கு உயிராக காதலித்த பெண்ணை கொலை செய்தது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? 25ஆம் தேதி மதியம் பேங்க்ல வேலை பார்க்குற மகள் ஷீபாவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் காலை ஷீபா அட்டன் பண்ணல. மகள் வேலையா இருக்கா போல, அதான் ஃபோனை எடுக்கல. வேலை முடிஞ்சதும் அவளே கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஷீபா கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. இரவு 7 மணியையும் கடந்துருச்சு. மகள் வீட்டுக்கு வரல, போனையும் எடுக்கலையேன்னு பதற்றமான தாய் ஷீபா கூட வேலை பார்க்கறவங்களுக்கு போன் பண்ணி மகளை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போ எதிர்முனையில பேசினவங்க ஷீபா இன்னைக்கு ஆபீஸுக்கே வரலையேமான்னு சொல்லவே தாய்க்கு உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மகள் எங்க போனா என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தவங்க தன்னோட சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஷீபாவை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சாங்க. ஆனா ஷீபா எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் தெரியல. இதுக்கு மேலையும் சும்மா இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணவங்க நேரா காவல் நிலையத்துக்கு போய் மகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கி படிக்கிறதுக்குள்ள போலீஸுக்கு ஒரு போன் வந்திருக்கு. ஓயோ ஹோட்டல்ல இளம்பெண் ஒருத்தவங்க சடலமா கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க சார்னு அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. உடனே ஃபரிதாபாத் ஐபி காலனியில உள்ள ஓயோ ஹோட்டலுக்கு போய் பார்த்தப்ப இளம்பெண் ஒருத்தவங்க கண்கள் வெளியே வந்தபடியும் கழுத்து துப்பட்டாவாட நெரிச்சபடியும் சடலமா கிடந்திருக்காங்க. இந்த இளம்பெண் வேற யாரும் இல்ல, மகளை காணோம்னு சொன்னவங்களோட மகள் ஷீபா அப்படிங்கறத போட்டோவை வச்சு உறுதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ்காரங்க இளம்பெண் ஷீபா இந்த ஹோட்டலுக்கு எப்படி வந்தாங்க, யார் கூட வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் ஷீபாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தை சேர்ந்தவங்க 30 வயசான ஷீபா. இவங்களோட அப்பா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். ஷீபாவுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. வயசான தன்னோட அம்மாவோட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்க நேரத்துல ஷீபா தீபக் அப்படிங்கிற இளைஞரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபக்கும் ஷீபாவும் லவ் பண்ணும் போதே அடிக்கடி தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இப்படி பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணாங்க. அதுக்காக 2 பேரும் தங்களோட காதல் விவகாரத்தை பத்தி அவங்க வீட்டுல சொல்லவே தீபக் வீட்டுல காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பையன் வேற சமூகத்தை சேர்ந்த பொண்ண லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் தீபக்கோட அப்பா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிருக்கார். தீபக்கோட காதல் விவகாரம் தெரிஞ்சதுல இருந்தே வீட்டுல தினமும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருக்கு. அப்பா அம்மான்னு மொத்த குடும்பமும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்த தீபக் ஷீபாவை நேர்ல வர வச்சு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லி இருக்கார். காதலன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததும் ஷீபா நொறுங்கி போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்காக 10 வருஷம் காதலிச்ச என்ன விட்டுருவியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க ஷீபா. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியும் உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவேன்னு கோபத்துல சத்தம் போட்டு இருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஷீபாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்காரு. ஆனா ஷீபா உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீபக்க வற்புறுத்திருக்காங்க. அதனால ஷீபாவை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணிருக்காரு. ஷீபா கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி 25ஆம் தேதி ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்த காதலிய தான் சொல்ற இடத்துக்கு வர வச்சிருக்கார். ஷீபாவும் ஆபீஸுக்கு கிளம்புறன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷீபா கிட்ட மனசை விட்டு பேசணும்னு சொல்லி அவங்கள ஐபி காலனில இருக்கிற ஓயோ ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்க ரொம்ப நேரம் சமாதானம் பேசியிருக்க ஒரு கட்டத்துல ஷீபாவோட துப்பட்டாவாலேயே அவங்க கழுத்தை இருக்கான்.
அதுல ஷீபா கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. ரொம்ப நேரம் அந்த ரூமுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வராததால சந்தேகமடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் உள்ள போய் பார்த்த அப்புறம்தான் ஷீபா கொலை செய்யப்பட்டு கிடந்ததும் தெரிய வந்துச்சு. அடுத்து ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வச்சு தீபக்க பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ண கொடூரமா கொலை செஞ்ச தீபக் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.